வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே 15 டேஸ் ஓடிடுச்சு. இன்னும் 45 டேஸ் தான் இருக்குது நம்ம பயணத்துக்கு. இப்போல்லாம் ஏஞ்சிக்கிட்டே ஒரு சவாலாக இருக்கான். ஏன்னா காலாங்காத்தால வந்து தூங்குறதுக்குள்ளே சூரியனை பார்த்துடுறேன். சூரியனை பார்த்தாலே சில பேருக்கு தூக்கம்லாம் வராது. அப்போ ஏன்டா இதெல்லாம் பண்ணுறேன்னு கேட்டால், இதெல்லாம் ஒரு வேலையாக எடுத்து பண்ணுறேன்ல, அதெல்லாம் ஒரு வேலை தான். அதுக்கப்புறம் காலம்புற ஏஞ்சி பிளாக் காஃபிலாம் குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு வந்தோடனே இன்றைக்கி எப்போவுமே பிளான் போட்டு வருவேன். இன்றைக்கி ஜிம்முக்கு வந்து தான் பிளானை போட்டேன். கார்டியோ முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு உட்காரும்போது நேற்று வந்து அதே நண்பர் உங்களுக்கும் சேர்த்து எடுத்து வந்துட்டோம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பிரெட்டை கொடுத்து நான் ஒரு பிரெட்டை சாப்பிட்டு ரொம்ப நேரமாக தேவையில்லாத விஷயத்த முக்கியமாக பேசிகிட்டு இருந்தோம். அதை பேசி முடிச்சுட்டு ஷோல்டர் ஒர்க் அவுட்டில் குதிச்சிட்டேன். இன்னைக்கு தேவையான ஷோல்டர் ஒர்க் அவுட்டும் அதுக்கப்புறம் இன்னைக்கு புதுசாக ட்ரைசப் ஆட் பண்ணியிருக்கேன் ரொட்டீனில். எல்லா ஒர்க் அவுட்டையுமே கண்ட்ரோல் பண்ணி ரெப்பிட்டேஷனை கரெக்டாக போட்டினா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் போஸ்ட் ஒர்க் அவுட்டாக அங்கேயே குழுக்கள் சேர்க்க குளிச்சு முடிச்சிட்டேன். வீக் டேஸில் எப்போவுமே 2 hours தான் இருப்பேன். இன்னைக்கு ஒரு 2.5 hours ஆயிடுச்சு. எதுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சமைக்க இறங்கிட்டேன். எங்கள் அம்மா கூட ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு போய் உட்காந்தா பக்கத்தில் இருக்கிற அக்கா பார்த்தீங்கன்னா, டேய் நானும் விளாக்லாம் பண்ணுவேன்டான்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் இருக்கிற விளாக்லாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் பார்த்தா டஃப் மேஷ் அக்கா இதெல்லாம் ரீல்ஸுக்கா அப்படின்னேன். டே இதெல்லாம் விளாகுன்றாக்கா. இல்லை எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போல்லாம் ஆஃபீஸ்க்கு குழுக்கள் செக் எடுத்துன்னு போயிடுது கையோட. இதுக்கு ஜிம்லேருந்து லேட்டாக வரீங்க நாளைக்கு